வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வர் ரங்கசாமியை ஸ்டாலின் விமர்சனம் செய்ததை நமச்சிவாயம் கண்டிக்காதது ஏன் என்றும் உண்மையான என்ஆர் தொண்டர்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் டபுள் என்ஜினாக இருந்தால் ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என பாஜக செயல் வீரர் கூட்டத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி சின்ன காமராஜர் தான், தமிழகம் மற்றும் புதுச்சேரி 40 நமதுதான். பாஜகவில் போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரியில் நடிகர் செந்தில் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி வில்லியனூர் அம்மன் நகர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். முதல்வர் ரங்கசாமியை ஸ்டாலின் விமர்சனம் செய்ததை நமச்சிவாயம் கண்டிக்காதது ஏன் என்றும் உண்மையான என்ஆர் தொண்டர்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கதிர்காப்பு மற்றும் இந்திரா நகர் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை அறிவில்லாதவர் என தரம் தாழ்ந்து விமர்சித்தார். இதனை அதிமுக உடனடியாக வன்மையாக கண்டித்தது. பாஜக வேட்பாளர் நமச்சிவாயமோ என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஸ்டாலின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், ரங்கசாமியின் உண்மையான விசுவாசிகள் தொண்டர்கள் நமச்சிவாயத்தை புறக்கணிக்க வேண்டும் என்றும் 2 முறை முதல்வராக ரங்கசாமி இருந்ததற்கு உறுதுணையாக இருந்த அதிமுகவிற்கு ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார். இன்னொரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பு இங்கு பிரச்சாரம் செய்யும் போது முதலமைச்சர் உயரமானவர், ஆனா அவருக்கு அறிவு இல்ல, அவருக்கு ஆற்றல் இல்லைன்னு சொல்லிட்டு யார் பேசுறது? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசினார். அந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசிய பேச்சை கண்டித்த ஒரே கட்சி அதிமுக. திரு ஸ்டாலின் அவர்களை கண்டித்த ஒரே கட்சி அதிமுக. ஆனா அதே ஸ்டாலின் பிஜேபி சேர்ந்த நமச்சிவாயம் 7 கட்சி மாறுகிறாரு, இப்ப ஜெயிச்ச பிறகு எந்த கட்சி போவாருன்னு தெரியல அப்படின்னு பேசினாரு. அதுக்கு மட்டும் நமச்சிவாயம் தன்னுடைய விளக்கத்தை சொல்லிட்டு அதோடு நிறுத்தினார். புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் டபுள் என்ஜினாக இருந்தால் ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என பாஜக செயல் வீரர் கூட்டத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக செயல் வீரர் கூட்டம் முதலியார்பேட்டை பகுதியில் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் செல்வகணபதி, மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், புதுச்சேரிக்கான மேலிட தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி, பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரியில் கடந்த 3 ஆண்டுகளில் ஒரு பாஜக முதல்வர் எப்படி பணியாற்றுவாரோ அதைவிட அதிகமாக பணியாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்துள்ளார். அவருடைய தலைமையில் தெரு தெருவாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறோம். அவருடைய தேர்தலுக்கு கூட இந்த அளவிற்கு பணியாற்றியிருக்க மாட்டார். அந்த அளவிற்கு இந்த தேர்தலில் அவர் பணியாற்றி வருவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி, புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் சிறந்து விலகுவதாகவும் முன்னேற்றம் அடையவும் டபுள் என்ஜின் தேவைப்படுகிறது. அதற்கு புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் பாராளுமன்றத்தில் நமச்சிவாயமும் இருக்க வேண்டும். நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் இருந்து ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்றார். ராகுல் காந்தி doesn't tell I will become Prathamar. Stalin doesn't tell I will become Prathamar. EPS doesn't tell I will become Prathamar. அவருக்கு ட்ரீமே வரதில்ல, கனவே இல்ல. Communist party, they also tell we will not become Prathamar. There is no competition at all. Our hard work not there in India alone. Nobody is struggling, nobody is contesting to form a government, and nobody is contesting to get elected as the Prime Minister. They just want their seat. They just want their seat. They just want to win for their party. Nobody has the confidence that their party will form the government and their leader will become the Prime Minister. It is only Bharatiya Janata Party, it is only NDA which has got the confidence that BJP will form the government, NDA will form
புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடிகர் செந்தில் ஊசுடு தொகுதி கோபாலன் கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடிகர் செந்தில் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். நடிகர் செந்தில் பேசுகையில், மோடி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துள்ளார்கள் என எல்லாம் உங்களுக்கு தெரியும். மற்ற மருந்து கடைகளில் என்ன மருந்து வாங்கினால் 100 ரூபாய், ஐயா மோடி கடையில் வாங்கினால் ரூபாய் 20 தான். தமிழகத்தை விட அதிக சலுகைகள் புதுச்சேரியில் தான் கிடைக்கின்றன. புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் 50,000 வைப்பு நிதி வழங்கப்படுகிறது. இலவச லேப்டாப் இங்கு வழங்கப்படுகிறது. ரங்கசாமி ஐயா சின்ன காமராஜர் என்றவர் 40ம் நமதுதான். ஆகவே பாஜகவில் போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு தாமரைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதாவது இந்த ஜிஎஸ்டி சொல்றாங்களே, ஜிஎஸ்டியா அது யாரு கொண்டாந்தது? காங்கிரஸ் ஆட்சியில. யாரு பா சிதம்பரம் ஒண்ணு தெரியாத போல இருக்கான் பாருங்க, அவன் தாங்க கொண்டு வந்தான். அப்புறம் நீட்டு ஒண்ணு கொண்டாந்தாங்களே, அது யார் கொண்டாந்தது? அதே காங்கிரஸ் தான், அதே பா சிதம்பரம் தான். என் 1.5 லட்சம் பேரை இந்த சோனியா காந்தி இருக்கும்போது இது ராணுவத்தை அனுப்பி இலங்கையில நம்ம தமிழர் பூரா கொண்டாங்கல்ல, அது யாரு கொண்டா? காங்கிரஸ். இப்படி எல்லாமே. வில்லியனூர் அம்மன் நகர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் அம்மன் நகர் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. தகவலின் பேரில் உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 2 நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் விற்பனைக்காக கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் கோபாலன் கடை பகுதியை சேர்ந்த சரண்ராஜ், அன்சுகன் என்கிற பிரகாஷ் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. இருவர் மீதும் வழக்கு பதிந்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 7,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக கணவனின் படம் பொறித்த முகமூடி அணிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவரது மனைவி, தமிழ்வேந்தன் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக அவரது மனைவி நிவேதிதா தமிழ்வேந்தனின் முகம் பறித்த முகமூடியை அணிந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக உழவர் சந்தையில் சிறு வியாபாரம் செய்யும் பெண்கள் மற்றும் முக்கிய வீதிகளில் உள்ள வியாபாரிகளிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் சென்ற ஆண்கள், பெண்கள் என அனைவரும் வேட்பாளர் தமிழ்வேந்தனின் முகமூடி அணிந்து கொண்டு வித்தியாசமான முறையில் வாக்குகளை சேகரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிவேதிதா, பாராளுமன்ற தேர்தலில் எனது கணவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் சாமானிய பெண்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நான் உறுதியளிக்கிறேன். பாஜக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பலமுறை ஆட்சியில் அமர்ந்திருந்தாலும் இதுவரை எதுவும் செய்யவில்லை. எனவே இந்த ஒரு முறை அதிமுக சார்பில் ஒரு இளைஞராக களம் இறங்கப்பட்டுள்ள எனது கணவருக்கு வாக்களித்தால் அதிமுகவும் எங்கள் கணவரும் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் என உறுதி அளிப்பதாக கூறினார். அவங்களோட விஷன், அவங்களோட வாக்குறுதிகள் வந்து இன்னும் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும். அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவர் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்த விஷயம் வந்து ட்ரக்ஸ் ஒழிக்கிறதும், எஜுகேஷன் ஈக்குவாலிட்டி, எல்லாத்துக்குமே கல்வி எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போய் சேரணும்னு. அதோட எனக்கு வந்து ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் வந்து விமன் ஹைஜீன். எல்லாத்துக்குமே எல்லா விமன் ஸ்கூல், காலேஜில் போகிற எல்லா விமன்ஸ்க்கும் விமன் ஹைஜீன் இருக்கணும். அவங்களுக்கு வந்து சானிட்டரி பேட்ஸ் வந்து கவர்மெண்ட் சப்சிடி பண்ணி அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். ஏன்னா புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கம் காரைக்காலில் வாக்கு சேகரித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி சார்பில் பிரசாரம் தொடங்கப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வேட்பாளர் வைத்திலிங்கம், திமுக மாநில அமைப்பாளர் நாஜிம், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். பிரசாரத்தில் பேசிய வேட்பாளர் வைத்திலிங்கம், ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் ரேஷன் கடையை திறந்து அரிசி போடுவார் எனவும், வீட்டில் உள்ள பெண்களுக்கு
வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தருவார் எனவும் 100 நாட்கள் வேலை திட்ட பயனாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 400 ரூபாயாக சம்பளத்தை உயர்த்தி தருவார் எனவும் 1100 ரூபாய் விற்கின்ற சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 500 ரூபாயாக ஆக்கப்படும் என்றார். 10 கிலோ அவங்கள கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். 600 ரூபாய் கையில கொடுத்துட்றேன், நீ தானே சொல்ற 10 கிலோ அரிசி வாங்கலாம்னு சொல்லிட்டு 10 கிலோ அரிசி எனக்கு வாங்கி கொடு, இல்லைன்னா எந்த கடையில விற்குதுன்னு சொல்லி நான் அங்கே போய் வாங்கிக்கிறேன்னு கேளுங்க. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு காரைக்காலில் அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள புதுச்சேரி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் MV ஓமலிங்கன் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் வீடு வீடாக சென்று அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்தனர். இதில் ஏராளமான அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு பகுதியில் நேற்று மாலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் கடந்த 3 ஆண்டுகளாக தொகுதியில் தான் செய்த பணிகளை எடுத்து கூறி வாக்குகளை சேகரித்தார். உடன் திமுக விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் மற்றும் திமுக கட்சியினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஏம்பலம் பாலமுருகன் நகர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஏம்பலம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது முன்னாள் அமைச்சர் கந்தசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வசந்த நவராத்திரி மகா யாக விழாவினையொட்டி லலிதாம்பிகை சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நாதஸ்வரம் மற்றும் வீணை இசை கச்சேரி நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பங்குனி மாதம் அமாவாசை முதல் 11 நாட்கள் வசந்த நவராத்திரி என்கிற ஸ்ரீ லலிதாம்பாள் நவராத்திரி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 5ஆம் நாளையொட்டி ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபார்த்தனைகள் காட்டப்பட்டு மகா தீபார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து நாதஸ்வர நிகழ்ச்சி மற்றும் வீணை கச்சேரி நடைபெற்றது. வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் லலிதாம்பிகையை வழிபட்டு சென்றனர். முதல்வர் ரங்கசாமியை ஸ்டாலின் விமர்சனம் செய்ததை நமச்சிவாயம் கண்டிக்காதது ஏன் என்றும் உண்மையான என்ஆர் தொண்டர்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் டபுள் என்ஜினாக இருந்தால் ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என பாஜக செயல் வீரர் கூட்டத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி சின்ன காமராஜர் தான், தமிழகம் மற்றும் புதுச்சேரி 40 நமதுதான். பாஜகவில் போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரியில் நடிகர் செந்தில் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி வில்லியனூர் அம்மன் நகர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.